திருப்பதி ஏழுமலையான் கோவில் காணிக்கை பணத்தை கணக்கிடும் பணியில் பக்தர்களை ஏன் நேரடியாக ஈடுபடுத்தக்கூடாது என கோயில் நிர்வாகத்துக்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஏழுமலையான் கோயில் காணிக்கை ஊழியர் ஒருவர் திருடிய வழக்கினை விசாரித்த நீதிபதி, பக்தர்களின் காணிக்கையை கையாள்வதில் தேவஸ்தான நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாகவும், செயற்கை நுண்ணறிவு மூலம் காணிக்கை பணத்தை கணக்கிடுவது போன்ற பணிகளை ஏன் கோயில் நிர்வாகம் கையாளவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் தேவஸ்தான நிர்வாகம் தன்னுடைய விஜிலன்ஸ் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ராமலிங்கம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்ததாக தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்பட்டு வந்த முகமது அலி ஜின்னாவை சென்னையில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் குற்றவாளிகளுக்கு மறைவிடம் அளித்ததாக அஸ்மத் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதே வழக்கில் 5 நாட்களுக்கு முன்பு 5 பேர் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் தட்டுகளில் மேலும் இசைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அளவுகளுக்கு அதிகமாக டெல்லி நகரில் காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை வலியுறுத்தி அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் கலந்து கொண்ட ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் சௌரவ் பரத்வாஜ் மோசமடைந்து வரும் காற்றின் தரத்தை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் டால்மா மலை அடிவாரத்தில் பாரம்பரிய செயல்முறையான பெரிச்சப்பழம் வெல்லம் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த வெல்லம் குளிர்காலத்தில் ஒரு இனிமையான சுவையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வைட்டமின்கள், தாதுக்கள், இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்ததாகவும் உடல் வெப்பத்தை பராமரிக்க உதவுவதாகவும் கூறப்படுகிறது. தான் பேசியதை திருத்து வெளியிட்டதாக கூறி நஷ்டஈடு கேட்டு பிபிசி நிறுவனம் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தான் உரையாற்றியதை திருத்து தவறாக வெளியிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். இது பிபிசி செய்தி நிறுவனத்தின் இயக்குநர் டிம் டேவி, செய்தி பிரிவு தலைவர் டெபோரா டர்னஸ் ஆகியோர் ராஜினாமா செய்ய வழிவகுத்தது. இதனைத் தொடர்ந்து டிரம்ப் $10 பில்லியன் நஷ்டஈடு கேட்டு பிபிசி நிறுவனம் மீது வழக்கு தொடுத்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் காணிக்கை பணத்தை கணக்கிடும் பணியில் பக்தர்களை ஏன் நேரடியாக ஈடுபடுத்தக்கூடாது என கோயில் நிர்வாகத்துக்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஏழுமலையான் கோயில் காணிக்கை ஊழியர் ஒருவர் திருடிய வழக்கினை விசாரித்த நீதிபதி, பக்தர்களின் காணிக்கையை கையாள்வதில் தேவஸ்தான நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாகவும், செயற்கை நுண்ணறிவு மூலம் காணிக்கை பணத்தை கணக்கிடுவது போன்ற பணிகளை ஏன் கோயில் நிர்வாகம் கையாளவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் தேவஸ்தான நிர்வாகம் தன்னுடைய விஜிலன்ஸ் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ராமலிங்கம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்ததாக தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்பட்டு வந்த முகமது அலி ஜின்னாவை சென்னையில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் குற்றவாளிகளுக்கு மறைவிடம் அளித்ததாக அஸ்மத் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதே வழக்கில் 5 நாட்களுக்கு முன்பு 5 பேர் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் தட்டுகளில் மேலும் இசைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அளவுகளுக்கு அதிகமாக டெல்லி நகரில் காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை வலியுறுத்தி அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் கலந்து கொண்ட ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் சௌரவ் பரத்வாஜ் மோசமடைந்து வரும் காற்றின் தரத்தை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் டால்மா மலை அடிவாரத்தில் பாரம்பரிய செயல்முறையான பெரிச்சப்பழம் வெல்லம் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த வெல்லம் குளிர்காலத்தில் ஒரு இனிமையான சுவையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வைட்டமின்கள், தாதுக்கள், இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்ததாகவும் உடல் வெப்பத்தை பராமரிக்க உதவுவதாகவும் கூறப்படுகிறது. தான் பேசியதை திருத்து வெளியிட்டதாக கூறி நஷ்டஈடு கேட்டு பிபிசி நிறுவனம் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தான் உரையாற்றியதை திருத்து தவறாக வெளியிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். இது பிபிசி செய்தி நிறுவனத்தின் இயக்குநர் டிம் டேவி, செய்தி பிரிவு தலைவர் டெபோரா டர்னஸ் ஆகியோர் ராஜினாமா செய்ய வழிவகுத்தது. இதனைத் தொடர்ந்து டிரம்ப் $10 பில்லியன் நஷ்டஈடு கேட்டு பிபிசி நிறுவனம் மீது வழக்கு தொடுத்துள்ளார்.